Hey, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Spring Boot அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேங்கிங் அப்ளிகேஷன்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, எல்லா அக்கௌண்ட்டையும் டிஸ்ப்ளே பண்றது, அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்றது, அப்புறம் டெபிட் பண்றது, தென் டெலிட் பண்றது பர்டிகுலர் அக்கௌண்ட்னு எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல the சேம் திங் வந்து பேங்கிங் யூஸ் பண்ணி நான் கோர் ஜாவால கிரியேட் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். யூ கேன் ஹேவ் அ லுக் ஆன் இட். இந்த ப்ராஜெக்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோலா ஸ்ப்ரிங் பூட் அண்ட் MySQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண போறோம். பிஃபோர் தட் நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணும், start.spring.ioன்ற வெப்சைட்ல போயிட்டு நம்ம ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? சாரி, start.spring.io கிளிக் பண்ணிட்டு first நம்ம project is a Maven project and then language நம்ம யூஸ் பண்ண போறது is Java, then Spring Boot version. After that artifact ID நான் வந்து banking management system தான் நம்ம create பண்ண போறோம். So banking management system. Okay. After this is not a description, நம்ம என்ன வேணா கொடுத்துக்கலாம். நான் வந்து banking system. Okay. And then jar properties that done. Next வந்து நம்ம dependencies add பண்ணோம். நான் என்னென்ன dependencies add பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா first நமக்கு தேவை it is a web application. So Spring Webன்ற dependency நமக்கு தேவை. After this வந்து நம்ம டேட்டாவை கனெக்ட் பண்றதுக்கு Spring Data JPA நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். Spring Data JPA. And in this project we are going to use a MySQL. So MySQL-ம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். After this நம்ம வந்து to avoid a boilerplate codes like getter, setters, constructor எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், லாம்பாக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, தட்ஸ் இட். இப்போ நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு என்னென்ன டிபெண்டன்சிஸ் வேணும்னு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்கு ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா இந்த எக்ஸ்ப்ளோர்ன்ற ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க நமக்கு எல்லாமே இருக்கும். இப்படிதான் நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த pom.xml போய் பாத்தீங்கன்னா which is a banking management system. Dependencies நம்ம ஆட் பண்ணது Spring Data JPA, Spring Starter Web MVC, then MySQL connector, after that Lombok. இந்த 4 டிபெண்டன்சியுமே நமக்கு ஆட் ஆயிருக்கு. After that வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக டெஸ்டிங்குமே ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ உங்களுக்கு இந்த டிபெண்டன்சிஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் சிம்பிளி ஜென்ரேட்னு கொடுத்தா நமக்கு ஒரு ஜிப் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஜிப் ஃபைல நம்ம அன்சிப் பண்ணி இன்டெலிஜுவலா ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்ப வந்து நம்ம இன்டெலிஜுவலா நம்மளோட பேங்கிங் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட நான் வந்து ஓபன் பண்ணிட்டேன். ஃபைன். இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா சேம் திங். நம்ம pom.xml என்னெல்லாம் ஆட் பண்ணுமோ டிபெண்டன்சிஸ் எல்லாமே pom.xml இருக்கும். ஆஃப்டர் தட் எஸ்ஆர்சி மெயின் ஜாவாக்குள்ளேயும் நம்ம இந்த ரிசோர்சஸ் ஃபோல்டருக்குள்ளேயும் தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஎன்ற ரெபாசிட்டரிய ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஎன்ற டிபெண்டன்சியை நம்ம ஆட் பண்ணிருக்கோம் காட்டிக்கு இஃப் யூ ஸ்டார்ட் ரன்னிங் யோர் ப்ராஜெக்ட் ஆப்வியஸா வந்து ப்ராஜெக்ட் எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா நம்ம வந்து ஸ்ப்ரிங் டேட்டா பேஸை நம்ம இன்னும் கனெக்ட் பண்ணல இல்லையா, அதனால வந்து நமக்கு ரன் பண்ணீங்க அப்படின்னா எரர் த்ரோ பண்ணும். லெட்ஸ் see this. பாருங்க, எரர் த்ரோ பண்ணிருச்சா, ஃபெயில்டு. ஏன் அப்படின்னா the condition report rerun debugged stopping initializing chrome.a bean factory error cannot create a bean with the entity factor defined in a class path which is of Hibernate JPA configuration error வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நீங்க வந்து டேட்டா ஜேபிஏன்ற டிபெண்டன்சி ஆட் பண்ணிருக்கீங்க. ஒன்ஸ் இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம டேட்டா பேஸ கனெக்ட் பண்ணும். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்ப்ரிங் பூட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்ல அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள போய்க்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வேணும், யூஆர்எல் வேணும். யூஆர்எல்க்கு அப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னா இட் வில் ரன் வித்வுட் எனி எரர். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்ப்ரிங் data source dot url which is equal to jdbc colon MySQL நம்ம யூஸ் பண்றோம். so MySQL again colon hash backslash localhost MySQL ஓட போர்ட் வந்து 3306 again slash. இப்ப நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல டேட்டாபேஸோட நேம் கொடுக்கணும்.
பிஃபோர் தட் நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். நான் வந்து நேம் கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிடலாம். அப்படி கிரியேட் பண்ணலன்னா அப்பயே எரர் த்ரோ பண்ணும். நீங்க ஒரு டேட்டாபேஸ் சொல்லியிருக்கீங்க, ஆனா அந்த டேட்டாபேஸ் வந்து என்னால ஃபைண்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், பேங்கிங் மேனேஜ்மெண்ட் டிபின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தட் நம்ம ஸ்ப்ரிங்குக்கு யூசர் நேம் கொடுக்கணும். எப்பயுமே வந்து MySQL நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோடது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்டுதான் ஓபன் ஆகும். அது வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலன்னா நம்மளோட டேட்டாபேஸ் எப்படி கனெக்ட் பண்றது? ஸோ அதனால யூசர் நேம் which is equal to root. After that spring dot data source dot password which is equal to root. நான் ரூட் தான் கொடுத்துருக்கேன், அதனால நான் ரூட்னு கொடுத்துறேன். ஆஃப்டர் தட் நான் என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் என்னோட ஸ்ப்ரிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்ரேஷனுக்கு டேட்டா டேபிள் கிரியேட் பண்ணணும்னா டேபிள் கிரியேட் பண்ணணும், நான் ஏதாச்சும் அப்டேஷன் பண்ணேன்னா அப்டேஷன் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கறக்காக நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ஸ்ப்ரிங் நம்ம ஜேபிஏ ரெபோசிட்டரி ஜேபிஏ டேட்டா ஜேபிஏ கமெண்ட் ஆட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஜேபிஏ டாட் ஹைபர்னேட் டாட் ddl auto which is equal to update. ஓகே, ஏன் ஹைபர்னேட் யூஸ் பண்றோம்? நம்ம MySQL தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா ஹைபர்னேட்ன்றத ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஸ்ப்ரிங் வந்து இன்டர்னலி யூஸ் பண்ணும். அதனாலதான் நம்ம இங்க ஆட்டோமேட்டிக்கா ஹைபர்னேட் யூஸ் பண்றதால நம்ம இங்க ஹைபர்னேட்னு கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணா கண்டிப்பா எரர் த்ரோ பண்ணும், ஏன்னா நம்மள்ட்ட டேட்டாபேஸ் இல்லையே. லெட்ஸ் see start finished no load starting. ஓகே, எரர் த்ரோ பண்ணிடுச்சு. என்ன எரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, same error creating with bean defined in class path, the same thing Hibernate JPA configuration, unable to create a requested service, unable to determine dialect without JDBC metadata. For common cases of Hibernate dialect, when a customer dialect implementation must be provided, which means ஒண்ணுமே இல்ல, நான் வந்து கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் என்கிட்ட நான் வந்து இங்க டிஃபைன் பண்ணிருக்க டேட்டாபேஸ் என்னோட MySQL ஒர்க் பெஞ்ச்ல இல்ல, அதனாலதான் இந்த எரர் த்ரோ பண்ணுது. நம்ம வந்து நம்ம டேட்டாபேஸ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்ப ஒர்க் பெஞ்ச்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆல்ரெடி நேத்து பார்த்த ப்ராஜெக்டோட ஓப்பனா இருக்கு. ஓகே, லெட்ஸ் கிரியேட் டேட்டாபேஸ். கிரியேட் டேட்டாபேஸ். டேட்டாபேஸோட நேம் நம்ம என்ன வாங்கியிருக்கோம், பேங்கிங் மேனேஜ்மெண்ட் டிபின்னு வாங்கியிருக்கோமா. இப்ப இதை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடும். இங்க பாருங்க, கிரியேட் டேட்டாபேஸ் 1 row affected. இப்ப நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா பேங்கிங் டேட்டாபேஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப நம்ம கோடு போட ஸ்டார்ட் பண்ணிருவோங்களா. ஓகே ஃபைன். இப்ப ஒன்ஸ் இதை ரன் பண்ணி பார்ப்போம், நமக்கு எந்த எரருமே வராதுன்னு ஹோப். ஓகே ஓகே, it started without any error. நம்மளோடது எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா லோக்கல் ஹோஸ்ட் 8080ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. if you want to start this in another port அப்படின்னா server.port அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்கு. server.port அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் டு நான் 8082 அப்படின்னு தரேன்னா இப்ப என்னோட அப்ளிகேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணனா 8082 போர்ட்ல அது ரன் ஆகும். ஓகேங்களா. ஓகே ஃபைன். பேசிக் செட்டப் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இப்ப நமக்கு ஒரு யூசருக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், யூசரோட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் டெபிட் பண்ணணும், டெபாசிட் பண்ணணும், யூசரோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அக்கௌண்ட் என்டிட்டி கிரியேட் பண்ணோம். பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இங்க பாத்தீங்கன்னா 8082ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் தட் server.port equal to 8082ன்ற கமெண்ட். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்னென்ன தேவை, பேக்கேஜஸ். ஃபர்ஸ்ட் என்டிட்டி பேக்கேஜ் தேவை. ஆஃப்டர் தட் என்டிட்டி பேக்கேஜ்க்கு அப்புறமா எனக்கு கண்ட்ரோலர் சர்வீஸ், MVCல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோமா. ஸோ கண்ட்ரோலர் சர்வீஸ் ரெப்போசிட்டரி இந்த மூணுமே எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோலர், ஆஃப்டர் தட் சர்வீஸ், தென் ரெப்போசிட்டரி. இந்த 4 பேக்கேஜும் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ரெப்போசிட்டரி.
ஓகே, ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு என்டிட்டியை கிரியேட் பண்ண போறேன், அக்கௌண்ட் என்டிட்டி. லெட் இட் பி வெரி சிம்பிள். நான் வந்து 3 டேட்டா தான் ஆட் பண்ண போறேன். இந்த ப்ராஜெக்டோட ஓவர்வியூ பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்டிட்டி கிரியேட் பண்ணுவோம், ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுவோம், சர்வீஸ் லேயர்ல லாஜிக் எழுதுவோம், அண்ட் தென் வந்து கண்ட்ரோலர்ல நம்ம எப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ஹோஸ்ட் எப்படி ரீடைரக்ட் பண்றது கண்ட்ரோலர்ல இருந்து தான் போகும், அதையும் நம்ம பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட்ல டிடிஓ கிளாஸஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லி தர போறேன். ஆஃப்டர் தட் வந்து ரிட்டர்ன் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் என்டிட்டியும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ்ல நான் வந்து அக்கௌண்ட் கிளாஸ் கிரியேட் பண்றேன். அக்கௌண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த அக்கௌண்ட்டை நான் என்னென்ன வேரியபிள்ஸ் எனக்கு வேணுமோ அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே நான் வந்து இனிஷியலைஸ் டிக்ளேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்னென்ன வேணும், பிரைவேட் லாங் ஐடி வேணும். ஆஃப்டர் தட் பிரைவேட் ஸ்ட்ரிங் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வேணும், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம். ஆஃப்டர் தட் நமக்கு பிரைவேட் டபுள் பேலன்ஸ். அவ்வளவுதான். இந்த 3 ஆட்ரிபியூட்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போறேன். இதுக்கு நான் கெட்டர் செட்டர் எழுதுறதுனா எழுதலாம். ஆனா வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆல்ரெடி லாம்பாக்ன்ற டிபெண்டன்சி ஆட் பண்ணிருக்கோம் காட்டிக்கு அந்த டிபெண்டன்சியை நமக்கு எல்லாமே கொடுத்துரும். ஓகேங்களா, இதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த அக்கௌண்ட்ன்ற கிளாஸ என்டிட்டின்னு நான் சொன்னாதான் எனக்கு டேட்டா பேஸ்ல டேட்டா கிரியேட் ஆகும். இப்போ என்டிட்டி கிளாஸ் அப்படின்னா should have a primary key. நீங்க வந்து ஒரு டேட்டா பேஸ்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்றீங்க, என்டிட்டின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா இட் should have a primary key. இந்த இதுல எது பிரைமரி கீயா இருக்க போகுது, ஆப்வியஸ்லி ஐடி தான் பிரைமரி கீயா இருக்க போகுது. இப்ப அந்த எரரும் போயிடுச்சா. இப்ப ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகணும். ஸோ ஜெனரேட்டட் வேல்யூ ஸ்ட்ராட்டஜி ஈக்குவல் டு ஜெனரேஷன் டைப் டாட் ஐடென்டிட்டி 1 by 1 இன்க்ரீஸ் ஆகணும்ன்றதால நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் எனக்கு கெட்டர் செட்டர்ஸ் வேணும்னா அதுக்கு நான் என்ன அனோட்டேஷன் கொடுக்கணும்னா @getter and then @setter. After this no arg constructor and the all args constructor. அவ்வளவுதான். இப்போ நம்மளோட என்டிட்டி கிளாஸ் ரன் ஆயிடுச்சு. இப்போ பிஃபோர் ரன்னிங் அவர் அப்ளிகேஷன் நம்ம டேட்டா பேஸ் ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டேபிள்ஸ் வந்து விச் இஸ் நத்திங், எதுவுமே இல்லை. இங்க ஒரு ஏரோ மார்க் இருக்கான்னு பாருங்க, ஏரோ மார்க் இல்ல, விச் மீன்ஸ் உள்ள வந்து எந்த டேபிள் இல்ல, வியூ இல்ல, ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் இல்ல, ஃபங்க்ஷன்ஸ் இல்ல, விச் இஸ் அன் எம்டி டேட்டா பேஸ். இப்ப நான் வந்து என்னோட அப்ளிகேஷனை ரீரன் பண்றேன். ரீரன் முடிச்சதுக்கு அப்புறமா ரன் ஆகி முடிச்சதையும் நமக்கு அந்த டேட்டா பேஸ்ல இந்த என்டிட்டி கிரியேட் ஆயிடுக்கும். ஓகே, default catalog schema which is banking management system, our Spring Boot started. இப்ப போய் டேட்டா பேஸ்ல செக் பண்ணுவோம், refresh it. பாருங்க டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு, அக்கௌண்ட்ஸ் டேபிள். இந்த அக்கௌண்ட் டேபிள்ல என்னென்ன காலம் இருக்குன்னு பாருங்க. நம்ம கிரியேட் பண்ண ஐடி, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், பேலன்ஸ், இந்த 3மே நம்ம கிரியேட் பண்ண வேல்யூஸ் செட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து என் அக்கௌண்ட்ல டேட்டா ஆட் பண்ண போறேன். கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ரேஷனை நான் பண்ண போறேன். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் தட் எனக்கு ரெபாசிட்டரி லேயர்ல எனக்கு அக்கௌண்ட்டுக்கு ரெபாசிட்டரி இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன். அக்கௌண்ட் ரெபாசிட்டரின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் ரெபாசிட்டரி. ஓகே, இந்த அக்கௌண்ட் ரெபாசிட்டரி which is going to implementல extends JPA repository. இங்க JPA repositoryன்னு கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க வந்து ஒரு ஆங்குலர் பிராக்கெட் கொடுப்போம். ஓகேங்களா, இந்த ஆங்குலர் பிராக்கெட்ல என்ன தருவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த என்டிட்டிக்கு அக்கௌண்ட் டேட்டாபேஸ் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண போறோம், அக்கௌண்ட் டேட்டாபேஸ்க்கு. ஸோ அக்கௌண்ட்னு கொடுத்துடணும். அக்கௌண்ட்னு கொடுத்ததுக்கு அப்புறமா நான் என்ன அந்த கிளாஸ்ல எந்த கீவேர்ட் விச் எந்த ஆட்ரிபியூட் இஸ் அ பிரைமரி கீ, ஐடின்றது தான் பிரைமரி கீ. ஐடின்ற பிரைமரி கீயோட டேட்டா டைப் என்ன, விச் இஸ் ஆஃப் லாங். அப்ப அந்த லாங் தான் நம்ம வந்து இங்க ப்ரொவைட் பண்ண போறோம். அக்கௌண்ட் கமா லாங், தட்ஸ் இட். நம்ம JPA ரெபாசிட்டரியில நம்மளோட அக்கௌண்ட் ஆட்ரிபியூட், அக்கௌண்ட் என்டிட்டியை ஆட் பண்ணியாச்சு. இப்ப என்னன்னா JPAல நிறைய
பில்ட்-இன் மெத்தட்ஸ் இருக்கு, அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் வாட் நம்ம பண்ண போறோம். இப்போ டேட்டா பேஸ்ல இருந்து எனக்கு வந்து ஃபைண்ட் பை ஐடி எல்லாரோட டேட்டாவையும் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா நான் தனித்தனியா எந்த ஒரு கோடையும் எழுத வேணாம், ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் கோடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப நான் சர்வீஸ் லேயர்ல ஃபர்ஸ்ட் வந்து லாஜிக் எழுதணுமா? பிஃபோர் திஸ் நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன் which is of an interface. இந்த இன்டர்ஃபேஸ் என்ன சொல்லலாம்னா அக்கௌண்ட் இன்டர்ஃபேஸ்னு சொல்றேன். ஓகேங்களா, அக்கௌண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன், அக்கௌண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிடுறேன். ஓகே, இந்த அக்கௌண்ட் சர்வீஸ்ல தான் நான் என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் கொடுக்க போறேன். which means it is the way நம்ம வந்து ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ல இப்படிதான் எழுதுவோம். சர்வீஸ்ன்ற இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி நம்ம ஹோல் இம்ப்ளிமெண்டேஷனையும் நார்மலா ஒரு கிளாஸ்ல கொடுக்க மாட்டோம். பிஃபோர் தட் நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ்ல என்னென்ன மெத்தட்ஸ் வேணும்னு டிஃபைன் பண்ணி அந்த மெத்தட்ஸ்க்கு தான் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், இதுல ஃபர்ஸ்ட் எனக்கு கிரியேட் வேணும் இல்லையா? அப்ப அக்கௌண்ட் which is going to return me an account கிளாஸ் டிஃபைன் பண்ணிக்கோங்க. கிரியேட் அக்கௌண்ட் அண்ட் கிரியேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும்னா என்கிட்ட வந்து இன்புட்டா அக்கௌண்ட்டை வாங்கணும். ஓகே, டன். இன்டர்ஃபேஸ்ன்றதால இந்த மெத்தடுக்கு நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க போறதுல ஜஸ்ட் டிஃபைன் பண்ண போறோம். இதுல நம்ம மோஸ்ட் ஆஃப் த ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ல ஸ்ட்ரெயிட்டாவே நம்மளோட இந்த டிடிஓவை பாஸ் இந்த என்டிட்டியை பாஸ் பண்ண மாட்டோம். இதுக்கு தனியா ஒரு டிடிஓ கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த டிடிஓ கிளாஸ்ல இருந்து தான் நம்ம பாஸ் பண்ணுவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், இந்த அக்கௌண்ட் என்டிட்டில ஒரு டிடிஓ கிளாஸ் கிரியேட் பண்றேன். அக்கௌண்ட் டிடிஓ, சாரி, நாட் இன்சைட் அன் என்டிட்டி. நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணும் டிடிஓன்னு சொல்லிட்டு. அந்த டிடிஓ பேக்கேஜ்ல நம்ம அக்கௌண்ட் டிடிஓன்ற கிளாஸ கிரியேட் பண்ண போறோம். இந்த அக்கௌண்ட் ஏன்னா நம்ம என்டிட்டியா அப்படியே வந்து நம்ம யாருக்கும் ஓகே பாருங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்க கூடாது. நம்ம அதுக்காக ஒரு டிடிஓ கிளாஸ் கிரியேட் பண்ணி, இது வந்து என்டிட்டி கிடையாது, இதை வந்து நம்ம டேட்டா பேஸ்ல ஆட் பண்ண போறது கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அ என்டிட்டி. நம்ம நார்மலா ஒரு கிளாஸா தான் கிரியேட் பண்ண போறோம். இட் ஷுட் ஹாவ் அ கெட்டர், செட்டர், கன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே இருக்க போகுது. சேம் நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ இந்த அக்கௌண்ட்ன்ற கிளாஸ்ல அதே தான் நம்ம இங்க பண்ண போறோம். ஆனா வந்து இந்த என்டிட்டி கிரியேஷனுக்கு தேவையான எதையுமே நம்ம பண்ண போறது இல்ல. ஓகே, இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் as same as நம்ம டிடிஓ கிளாஸ்ல கொடுக்க போறோம். அண்ட் கெட்டர் செட்டர்ஸும் நமக்கு வேணும். ஸோ @getter and @setter. ஆஃப்டர் தட் நோ ஆர் கன்ஸ்ட்ரக்டர், ஆல் ஆர் கன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். பட் விச் மீன்ஸ் நான் வந்து இந்த கிளாஸா ஒரு என்டிட்டி கிளாஸா டிஃபைன் பண்ணி பிரைவேட் ஐடியா வந்து நான் பிரைமரி கீயாலாம் தரப்போறது இல்லை. அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா என்டிட்டின்னு டிஃபைன் பண்ணாலே அது என்ன ஆகும், நமக்கு டேட்டா பேஸ்ல டேட்டா கிரியேட் ஆயிடும்ல. நம்ம அதெல்லாம் எதுவுமே பண்ண போறது இல்லை. சிம்பிளி நான் வந்து சேம் திங்கை டிடிஓல கிரியேட் பண்ணிருக்கேன். அண்ட் தென் இப்ப எங்க அக்கௌண்ட் சர்வீஸ் இருக்கு இல்லையா, இப்போ என்னோடது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னோட டேட்டா பேஸ்ல இருக்கிற டேபிள எனக்கு ரிட்டர்ன் பண்ண போறது கிடையாது. அப்படின்னா which is going to return me a account DTO. அண்ட் தென் அக்கௌண்ட்டையும் நான் வந்து ப்ரொவைட் பண்ண போறது கிடையாது. அக்கௌண்ட் டிடிஓவை தான் நான் பேராமீட்டரா ப்ரொவைட் பண்ண போறேன். ஏன்னா என்னோட டேட்டா பேஸோட வியூ யாருக்குமே இருக்கக்கூடாதுன்றதாலதான் நான் அதே மாதிரி டிடிஓ கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்ப அக்கௌண்ட் டிடிஓவாவே இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், அக்கௌண்ட் டிடிஓன்னு வாங்கியிருக்கேன், அதை ரெபாசிட்டரியில சேவ் பண்ணணும்னா நான் யாரை வச்சு சேவ் பண்ணுவேன், அக்கௌண்ட் கிளாஸை வச்சுதான் சேவ் பண்ணுவேன். அண்ட் தென் டேட்டா பேஸ்ல இருந்து எனக்கு வந்து அக்கௌண்ட் டிடிஓவை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எனக்கு அக்கௌண்ட்டை தருவாங்க, நான் அதை டிடிஓவா கன்வெர்ட் பண்ணணும். அதனால நான் வந்து மேப்பர் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், மேப்பர் பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல அக்கௌண்ட் மேப்பர்ன்ற கிளாஸை கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஜாவா கிளாஸ் அக்கௌண்ட் மேப்பர். ஓகே, இப்ப சாரி ஐ ரீஃப்ராக்டர் இட், refactor rename account mapper. ஓகே, இப்ப ரீஃப்ராக்டர் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப இந்த அக்கௌண்ட் மேப்பர் கிளாஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருக்கிற அக்கௌண்ட் டிடிஓவை வாங்கணும்.
அந்த அக்கௌண்ட் டிடிஓவை என்ன பண்ணணும், அக்கௌண்டா கன்வெர்ட் பண்ணணும். அண்ட் தென் அக்கௌண்ட்டை வாங்கி அக்கௌண்ட் டிடிஓவா கன்வெர்ட் பண்ணணும், which is simple. நான் வந்து which is going to be a static மெத்தடை தான் கிரியேட் பண்ண போறேன். பப்ளிக், இந்த கிளாஸ்க்கு எந்த ஒரு அனோட்டேஷன்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணல. பப்ளிக் ஸ்டாட்டிக். இப்ப அக்கௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ண போது மீன்ஸ் மேப் டு அக்கௌண்ட்ன்ற மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அப்ப அது பேராமீட்டரா என்ன வாங்க போகுதுன்னா அக்கௌண்ட் டிடிஓவை வாங்க போகுது. அக்கௌண்ட் டிடிஓவை வாங்கி எனக்கு அது அக்கௌண்டா ரிட்டர்ன் பண்ணணும், விச் மீன்ஸ் நான் சிம்பிளி அக்கௌண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறேன். அக்கௌண்ட் ஈக்குவல் டு நியூ அக்கௌண்ட். உள்ள கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும் இல்லையா, இந்த அக்கௌண்ட் டிடிஓல இருக்கிற ஐடி நேம் எல்லாத்தையும் கெட் பண்ணிடலாம். கெட் ஐடி கமா அக்கௌண்ட் டிடிஓ டாட் கெட் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கமா அக்கௌண்ட் டிடிஓ டாட் கெட் பேலன்ஸ். தட்ஸ் இட். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், அக்கௌண்ட்ன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் அக்கௌண்ட் டிடிஓவை வந்து அக்கௌண்டா கன்வெர்ட் பண்ணிட்டேன். நான் இதை ரிட்டர்னும் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் அக்கௌண்ட். தட்ஸ் இட். ஆஃப்டர் திஸ் the same method தான், ஆனா வந்து என்ன பண்ண போறோம், அக்கௌண்ட் டிடிஓவை ரிட்டர்ன் பண்ண போகுது, which is going to accept an account. அப்ப அக்கௌண்ட் டிடிஓ நியூ டிடிஓ is equal to account dot get id comma account dot get account holder name. After that account dot get balance. இப்ப வந்து நான் அக்கௌண்ட் டிடிஓவை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் அக்கௌண்ட் டிடிஓ. தட்ஸ் இட். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், அக்கௌண்ட் ரிட்டர்ன் பண்ணணும், அக்கௌண்ட் டிடிஓவை பேராமீட்டரா வாங்கி அவங்க கிட்ட இருக்க எல்லா அட்ரிபியூட்ஸையும் நான் இங்க கெட் பண்ணி கன்ஸ்ட்ரக்டர்ல பாஸ் பண்ணிட்டேன். இந்த சேம் திங் நான் இங்கேயும் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சர்வீஸ் லேயர் இருக்கு இல்லையா, சர்வீஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த அக்கௌண்ட் டிடிஓவை கெட் பண்ணி நம்ம கிரியேட் அக்கௌண்ட் பண்ண போறோம், which I am going to pass a அக்கௌண்ட் டிடிஓ. இதுக்கு நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ சர்வீஸ் கிளாஸ்ல சர்வீஸ் பேக்கேஜ்ல நான் எகெயின் இன்சைட் அ பேக்கேஜ் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ண போறேன், சர்வீஸ் ஐஎம்பிஎல்னு சொல்லிட்டு. இந்த சர்வீஸ் ஐஎம்பிஎல் குள்ளதான் நான் எல்லா இம்ப்ளிமெண்டேஷனையும் ப்ரொவைட் பண்ண போறேன். ஓகேங்களா, இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு நம்ம அதை வச்சுதான் கண்ட்ரோலர்ல கால் பண்ண போறோம். ஓகே, இப்ப அக்கௌண்ட் சர்வீஸ் ஐஎம்பிஎல் கிளாஸ் நேம் அக்கௌண்ட் சர்வீஸ் IMPL. That's it. இப்ப இதுல நான் என்ன பண்ண போறேன், which is going to implement, which is a class and that is an interface. So அதனால நம்ம implements keyword தான் யூஸ் பண்ணும். அக்கௌண்ட் சர்வீஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது. ஓகே, இப்ப unimplemented methods இருக்கும் இல்லையா, அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். create account which is going to return me an account DTO. account DTO தான் வாங்க போகுது. ஆனா என் ரெப்போசிட்டரியில நான் எப்படி சேவ் பண்ணுவேன், அக்கௌண்டா தான் சேவ் பண்ணணும். அதனால account which is equal to new account, sorry not new account. நம்ம என்ன பண்ண போறோம், அக்கௌண்டா இப்ப அக்கௌண்ட் டிடிஓவா இருக்கு கரெக்டா, இந்த அக்கௌண்ட் டிடிஓவை நான் அக்கௌண்டா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு மேப்பர் கிளாஸ்ல எழுதியிருக்கேன் மேப் டு அக்கௌண்ட்னு சொல்லிட்டு, அந்த மெத்தடை கால் பண்ண போறேன். அக்கௌண்ட் மேப்பர் டாட் மேப் டு அக்கௌண்ட். என்ன அக்கௌண்டா கன்வெர்ட் பண்ணும், அக்கௌண்ட் டிடிஓவை அக்கௌண்டா கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இப்ப நமக்கு அக்கௌண்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அக்கௌண்டா கன்வெர்ட் ஆனதை நான் ரெப்போசிட்டரி லேயர்ல ஆட் பண்ணணும். ஃபார் தட் நான் வந்து ரெப்போசிட்டரி லேயரை இங்க வந்து இனிஷியலைஸ் பண்ணும். கரெக்டா, பிரைவேட் ஃபைனல் அக்கௌண்ட் ரெப்போசிட்டரி இப்ப நம்ம ஃபைனல்னா கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் ப்ரொவைட் பண்ண போறேன். கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் டன். இப்ப இதுல என்ன பண்ண போறேன், இந்த அக்கௌண்ட் ரெப்போசிட்டரியில சேவ் பண்ண போறேன். அக்கௌண்ட் ரெப்போசிட்டரி டாட் சேவ் ஆஃப் அக்கௌண்ட் டன். ஆனா என்னோடது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, which is not going to return me an account, which is going to return me an account DTO. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த அக்கௌண்ட நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன், அக்கௌண்ட் சேவ்ட் அக்கௌண்ட். ஓகே, இந்த சேவ்ட் அக்கௌண்ட ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணும், ரிட்டர்ன் மேப் டு டிடிஓவா கொடுத்து, இப்ப கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் என்னவா ஆயிடும், டிடிஓவா மாறி சேவ் ஆயிடும். தட்ஸ் இட். இப்ப நம்மளோட கால் எங்க வரும், கண்ட்ரோலருக்கு தான் வருமா. அப்ப கண்ட்ரோலர்ல
நம்ம அதுக்கான லாஜிக் எழுதணும். கரெக்டா? அக்கவுண்ட் கண்ட்ரோலர். ஓகே, அக்கவுண்ட் கண்ட்ரோலர் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கண்ட்ரோலர் கிளாஸ் வந்து ஆக்சுவலி நம்ம வந்து சர்வீஸ் கிளாஸ் எங்க இருக்கு? சர்வீஸ் ஐஎம்பிஎல். இந்த கிளாஸுக்கு நான் பீன் கிரியேட் பண்ணணும்ல, ஸோ அதனால விச் இஸ் அ சர்வீஸ் லேயர் அண்ட் இதுக்கு நான் பீன் கிரியேட் பண்ணணும்னா சர்வீஸ் என்ற அனோட்டேஷன் நான் ப்ரொவைட் பண்ணணும். ஆஃப்டர் தட் கண்ட்ரோலர் லேயருக்கு நான் பீன் கிரியேட் பண்ணணும்னா விச் இஸ் ஆஃப் ரெஸ்ட் கண்ட்ரோலர். ஸோ ரெஸ்ட் கண்ட்ரோலர் என்ற அனோட்டேஷன் கொடுக்கணும். அண்ட் தென் இப்போ நான் லோக்கல் ஹோஸ்ட் 8082ன்னு கொடுத்தா இங்க வரணுமா, இல்ல லோக்கல் ஹோஸ்ட் 8082 அண்ட் தென் சம்திங் வேற ஏதாச்சும் கொடுத்தா இங்க வரணுமான்னு கேட்டா ரெக்வஸ்ட் மேப்பிங் இட்ஸ் 8082 மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க வரணும்னா நமக்கு இந்த ரெக்வஸ்ட் மேப்பிங் தேவையில்லை. பட் என்னோடது வேற ரவுட்டிங் மூலமா தான் இங்க வரணும் அப்படின்னா இது நமக்கு தேவை. API / accounts. அவ்வளவுதான். இப்ப வந்து நமக்கு அக்கௌண்ட்ஸ் லோக்கல் ஹோஸ்ட் 8082 /API / accounts கொடுத்தா இந்த API கால் ஆகும். ஓகே, இப்போ இந்த கிளாஸுக்கு யார் தேவை? கண்ட்ரோலர் யார்கிட்ட பேசுவா? சர்வீஸ் லேயர் கூட பேசுவாங்க. அப்ப பிரைவேட் ஃபைனல் அக்கவுண்ட் சர்வீஸ் அக்கவுண்ட் சர்வீஸ் அண்ட் தென் நம்ம இவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் ப்ரொவைட் பண்ண போறோம். ஆட் கன்ஸ்ட்ரக்டர், தட்ஸ் இட். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் அக்கவுண்ட் இஸ் அ திங். நம்ம வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண போறோம் which is going to return me an account DTO create account நம்ம பண்ணிட்டோம். இப்ப இந்த கிளாஸ் ஆல்ரெடி வந்து சர்வீஸ் ஐஎம்பிஎல்ல சர்வீஸ்ல நம்ம எழுதிட்டோம் கிரியேட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்ப கிரியேட் அக்கௌண்ட் நம்ம சிம்பிளா வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன் அக்கௌண்ட் சர்வீஸ் கிரியேட் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணணும் which is going to be a post mapping. அதனால நான் போஸ்ட் மேப்பிங்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அண்ட் தென் இந்த அக்கௌண்ட்டை நம்ம பேராமீட்டர்ல சென்ட் பண்ண போறதால ரெக்வஸ்ட் நாட் அ பேராமீட்டர் பாடியா சென்ட் பண்ண போறதால ரெக்வஸ்ட் பாடின்னு நம்ம சொல்றோம். தென் தட்ஸ் இட். போஸ்ட் மேப்பிங்க நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். இதுல நீங்க வந்து கெட் பண்றது வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டா என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால ரெஸ்பான்ஸ் என்டிட்டி நான் வந்து இங்க எழுதிடுற ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அண்ட் தென் ஓப்பன் angular bracket and close angular bracket, import the response entity class. இப்போ நீங்க ரெஸ்பான்ஸ் என்டிட்டி இங்க வந்து ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா here you need to create an object for the response entity, new response entity of which is going to do account service create account. once create ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், which is going to give me a HTTPS status created. that's it. இப்போ நான் இதை ரன் பண்றேன். இங்க ஏன் வந்து நான் ரெக்வஸ்ட் பாடி கொடுத்துருக்கேன்னா நம்ம போஸ்ட்மேன்ல நம்ம கால் பண்ணும்போது அதை பாடி பேராமீட்டர்ல ப்ரொவைட் பண்ண போறோம். அதனாலதான் நான் ரெக்வஸ்ட் பாடின்னு கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் இது ரன் ஆனதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸ்டார்டட் 8082. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ரெக்வஸ்ட கிரியேட் பண்ண போறேன். லோக்கல் ஹோஸ்ட் :8082 / நான் எங்க போனா ரவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் API / accounts தான் சொல்லியிருக்கேன்னா அதனால accounts. now we are going to give a post mapping. இந்த பாடி இருக்கு இல்லையா, இந்த பாடியில ஒன் செகண்ட், சாரி ஆக்சுவலி என்னோட வைஃபை கனெக்ட் ஆகாததால அது எனக்கு டிஸ்பிளே ஆகல. again don't save, new request local host :8082 / API / accounts. அப்படி கொடுத்தாதான் நம்ம வாங்கணும்னு சொல்லியிருக்கோமா. இங்க வந்து போஸ்ட் கால் பாடி அப்படிங்கும் போது க்ளோஸ், சேவ் சேஞ்சஸ், கேன்சல். ஒன் செகண்ட், சாரி நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ்ல ட்ரை பண்ணதால எகைன் த சேம் இஷ்யூ கேம். சேம் இப்ப பாத்தீங்கன்னா போஸ்ட் மெத்தட்னு கன்வெர்ட் பண்ணிட்டேன் லோக்கல் ஹோஸ்ட். இப்ப நான் வந்து பாடியில என்ன பண்ணணும், ஐடி தரக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் இங்க என்ன இருக்கு, நம்மளோட அக்கௌண்ட் கிளாஸ் போய்க்கலாம். account.javaல அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இருக்கா, இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம்
அண்ட் தென் பேலன்ஸ் மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணோம். அது எப்படி ப்ரொவைட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இன்சைட் டபுள் கோட்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அண்ட் கோலன் ஆஃப்டர் தட் எகைன் டபுள் கோட்ஸ்ல நம்ம நேம் கொடுக்க போறோம். என்ன நேம் தரலாம்னாலும் என்ன வேணாலும் நம்ம தந்துக்கலாம். ஏபிசி. ஓகே. And then comma, again enter, same thing, balance. After that, which is going to accept a double value, நான் வந்து 15,000 சொல்லிட்டு தந்துடுறேன். ஓகே ஃபைன். இப்போ இதை நான் வந்து சென்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரெக்வஸ்ட் இங்க பாருங்க 201 கிரியேட்டட் அண்ட் தென் நம்மளுக்கு வேல்யூவும் வந்துருச்சு. திஸ் இஸ் வாட் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. நம்ம HTTPS ஸ்டேட்டஸ் என்னன்னு கொடுத்தோம், கிரியேட்டட்னு கொடுத்தோமா, ஸோ நமக்கு கிரியேட்டட்னு வந்துருச்சு. ஓகே, நம்ம அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா தென் என்ன பண்ண போறோம், பேஸ்ட் ஆன் த ஐடி நம்ம வந்து அக்கௌண்ட்டை ஃபெச் பண்ணணும். அதுக்கு சேம் திங் நம்ம எங்க போவோம், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கிளாஸ் போயிட்டு அக்கௌண்ட்டை பேஸ்ட் ஆன் த ஐடி வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சிம்பிள் மெத்தட் எழுதலாம், which is going to return me an account DTO and get account by ID. ஓகே, அண்ட் தென் நம்ம ஐடியை பாஸ் பண்ண போறோம், லாங் ஐடின்னு சொல்லிட்டு. ஃபைன். இந்த மெத்தடுக்கு நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் தரணும். சேம் IMPL கிளாஸ் போய்க்கோங்க. IMPL கிளாஸ்ல ஹோவர் ஓவர் பண்ணீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ்னு வரும். அந்த மெத்தடை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஃபைன். இப்ப அக்கௌண்ட் DTO கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஐடியை பாஸ் பண்றோம். அப்ப ஐடியை பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் DTOல நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். அக்கௌண்ட்ல இருந்தாதான் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம DTOவா சேஞ்ச் பண்ண முடியும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் which is equal to simply account repository dot get by ID. Find by ID. ஓகே, இப்ப ஐடி மூலமா ஃபைண்ட் பண்ணிட்டோம். இது வந்து ஆக்சுவலி என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா ஆப்ஷனல். ஏன் ஆப்ஷனல் அப்படின்னா, ஒன்னு ஐடி இருந்தா எனக்கு ஆன்சர் தரும், அப்படி இல்லைன்னா ஐடி இல்லைன்னா நான் உனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுவேன், நீ வேற அக்கௌண்ட்டை கேட்டிருக்கு, நான் எப்படி ரிட்டர்ன் பண்றதுன்னு சொல்லிட்டு கேக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஆர்எல்ஸ் நீ வந்து எனக்கு ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு ஆரோ ஃபங்க்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். என்ன எக்ஸெப்ஷன்னா நியூ ரன் டைம் எக்ஸெப்ஷன். நம்ம கஸ்டம் எக்ஸெப்ஷனும் ட்ரை பண்ணலாம், பட் நான் ஆல்ரெடி இருக்கிற ரன் டைம் எக்ஸெப்ஷன் எழுதுறேன். நியூ ரன் டைம் எக்ஸெப்ஷன் அக்கௌண்ட் நாட் எக்ஸிஸ்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஐடி. அவ்வளவுதான். தென் செமிகோலன், தட்ஸ் இட். என்ன எரர் வந்திருக்கு, டார்கெட் டைப் ஆஃப் லாம்டா கன்வர்ஷன் ஆர்எல்ஸ் த்ரோ எக்ஸெப்ஷன். ஸோ த்ரோன்ற மெத்தடுக்கு பதிலாக நான் வெறும் ஆர்எல்ஸ்னு கொடுத்துறேன், அதான் இஷ்யூ. ஓகே, இப்ப அப்படி இல்லைன்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணு. ஒருவேளை இருந்துச்சுன்னா எனக்கு அக்கௌண்ட் தான் கிடைக்கும். இந்த அக்கௌண்ட்டை நான் என்ன பண்ணும், ரிட்டர்ன் அக்கௌண்ட் மேப்பர் டாட் மேப் டு அக்கௌண்ட் DTO. நம்ம அந்த அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணோம்னா எனக்கு அக்கௌண்ட் DTO கிடைச்சிடும். இது நான் எங்க போய் கால் பண்ணும், கண்ட்ரோலர் கிளாஸ் போகணுமா, அந்த கண்ட்ரோலர் கிளாஸ்ல நான் என்ன பண்ணும், ஐடி மூலமா எனக்கு அக்கௌண்ட்டை கெட் பண்ணணும். ஸோ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி which is going to return me a account DTO. So account DTO get account by ID. After that parameterல நம்ம long ID பாஸ் பண்ண போறோம். After this நம்ம என்ன பண்ண போறோம், simply we are going to get an account DTO from the service class. So account DTO account service கால் பண்ணி நம்ம வாங்கிட்டோம். return which is going to return me a
ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. ஸோ அதனால என்ன பண்றேன், ரிட்டர்ன் நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அக்கௌண்ட் டிடிஓ வாங்க போறேன் பேராமீட்டர்ல. அண்ட் தென் HTTP ஸ்டேட்டஸ் ஓகே கொடுக்க போறோம். தட்ஸ் இட். ஓகே, இப்ப விச் இஸ் அ கெட் மேப்பிங். ஸோ get mapping. Get mapping based on the ID நம்ம வாங்க போறதால டபுள் கோட்ஸ்ல, சாரி இன்சைட் டபுள் கோட்ஸ்ல again backslash id is a parameters, அதுவும் வந்து டைனமிக்கா வாங்க போறோம். சோ கர்லி பிராக்கெட்ல ஐடி கொடுத்துறோம். தென் இந்த ஐடி யார் தருவா, இந்த பாராமீட்டர் தான் வந்து நமக்கு இங்க போய் நமக்கு கால் பண்ண போதா. அப்ப இந்த பாராமீட்டரை நம்ம என்ன சொல்லுவோம்னா @path variable. ஏன் path variableன்னு சொல்றோம்னா which I am going to give it in a URL, so it's a path variable. நான் பாடியில கொடுத்தேன்னா என்ன சொல்லுவேன், request body. ஓகே, again நான் ரீரன் பண்றேன். போஸ்ட்மேன்ல நம்ம வந்து டேட்டா பேஸ்ல ஒர்க் பண்றங்காட்டிக்கு ஒவ்வொரு டைம் ரீரன் பண்ணாலும் நம்ம டேட்டாவை எகைன் அண்ட் எகைன் ஆட் பண்ணுமான்னு கேட்டா இல்ல. டேட்டா பேஸ் ஆல்ரெடி நம்மளோட அக்கௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம், அதனால நம்ம எகைன் ரன் பண்ண வேண்டியது இல்ல. ஓகே, ஒன்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ரன்னிங் நம்ம போய் இந்த டேபை டூப்ளிகேட் பண்ணிடுறேன், டூப்ளிகேட் டேப். இப்ப /1 அப்படின்னு கொடுத்து which is going to be a get call and getன்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க 200 ஓகே, நம்ம ரெஸ்பான்ஸ் என்டிட்டில ஓகேன்னு கொடுத்ததால ஓகே வந்திருக்கு. அண்ட் தென் நமக்கு அக்கௌண்ட்டும் வந்துருச்சு. ஓகே, இட் இஸ் அ சிங்கிள் என்டிட்டி, அதனால சிங்கிள் கர்லி பிராக்கெட்டும் அவ்வளவுதான் வந்திருக்கு. which is a list of அப்படின்னா தான் ஸ்கொயர் பிராக்கெட்ல வரும். ஓகே, தென் தேர்ட் API என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்றது. ஹவு டு டெபாசிட் அன் அமௌண்ட், அவ்வளவுதான். சர்வீஸ் கிளாஸ்ல போயிட்டு நம்ம அதுக்கு ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணலாம், which is also going to return me an account DTO and deposit amount. இது வந்து எந்த ஐடிக்கு நான் அமௌண்ட் டெபாசிட் பண்ணோம், எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அண்ட் தென் சர்வீஸ் IMPL எகைன் வந்து எரர் வந்திருக்கும். நான் ஹவர் பண்ணேன்னா இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ், அவ்வளவுதான். இப்ப இந்த சர்வீஸுக்கு நம்ம எப்படி வந்து இம்ப்ளிமெண்டேஷன் எழுதுறதுன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளி நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐடியா பேஸ் பண்ணி அக்கௌண்ட்டை வாங்குறேன். ஓகேங்களா, அந்த ஐடியா பேஸ் பண்ணி அக்கௌண்ட் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு மெத்தட் இருக்கா, அந்த ஆல்ரெடி நம்ம லைன் ஆஃப் கோட் எழுதி வச்சிருக்கோம், அதையவே வந்து நான் இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். அக்கௌண்ட்டை வாங்கினதுக்கு அப்புறமா அந்த பர்சனோட அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் கெட் பண்ணணும். கரெக்டா, அக்கௌண்ட் டாட் கெட் பேலன்ஸ், அது கூட நான் வாங்கியிருக்க டபுள் அமௌண்ட்டை வந்து நான் பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணினேன்னா இப்போ வந்து என்னோட அமௌண்ட் வந்து டெபாசிட் ஆயிடும். இதை நான் வந்து என்னன்னு வச்சுக்கிறேன்னா வேரியபிள் டோட்டல்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து அக்கௌண்ட் டாட் செட் பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மெத்தடுக்குள்ள இந்த ஆபரேஷன்ஸை நம்ம பண்ணிடலாம், அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணிருக்கோம், செட் பேலன்ஸ் ஆல்ரெடி அவங்க கிட்ட எவ்வளவு இருக்கோ அந்த பேலன்ஸை வாங்கி இந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிரு. தட்ஸ் இட், டெபாசிட் பண்ணிட்டோமா. அண்ட் தென் which is of a account, இதை நான் ஃபர்ஸ்ட் வந்து சேவ் பண்ணணும். கரெக்டா, அப்ப அக்கௌண்ட் சேவ்ட் அக்கௌண்ட் which is equal to account repository dot save account. எதுக்காக இந்த சேவ்ட் அக்கௌண்ட் நீங்க வேரியபிள்ல கிரியேட் பண்ணணும்னா எனக்கு அக்கௌண்ட் சேவ் ஆயிடும், ஆனா நான் டிடிஓவை தான் ரிட்டர்ன் பண்ண போறேன்னா அப்ப நான் என்ன பண்ணும், ரிட்டர்ன் அக்கௌண்ட் மேப்பர் டாட் மேப் டு அக்கௌண்ட் டிடிஓ, சேவ்ட் அக்கௌண்ட்டை மேப் பண்ணிட்டேன். தென் சேம் கண்ட்ரோலர் கிளாஸ் போகணுமா, கண்ட்ரோலர் கிளாஸ்ல நான் இப்போ சேம் திங் தான் பண்ண போறேன். பப்ளிக் response entity which is going to return me an account DTO. After that, instead of get all accounts, sorry, இது வந்து actually auto generated code, நான் வந்து tab press பண்ணதையும் வந்துருச்சு. deposit amount. ஓகே, இந்த டெபாசிட் அமௌண்ட்ல நான் என்னென்ன பாராமீட்டர்ஸ் சென்ட் பண்ண போறேன், அவங்க ஐடி அண்ட் தென்
என்ன அமௌண்ட் சென்ட் பண்ண போறாங்கங்கறத நான் பாடியில சென்ட் பண்ண போறேன். So I'm going to get it as a map of string. After that double value should be of double. Okay, I think இது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு டவுட்டா தான் இருக்கும். Let me explain you through Postman request. இப்போ open close curly bracketல நான் என்ன பண்ண போறேன், சிம்பிள் நான் வந்து சர்வீஸ் கிளாஸ்ல இருக்கிறத வாங்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, which is going to accept a string double map string double request. Type argument is of okay, it should be of primitive. ஓகே, மேப் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்ப இந்த ரெக்வெஸ்ட்ல இருந்து எனக்கு வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அந்த வேல்யூவை தான் பாஸ் பண்ண போறேன். கரெக்டா? அப்ப நான் டபுள் அமௌண்ட் which is equal to double amount which is equal to requestல இந்த அமௌண்ட்ன்ற கீ எங்க இருக்கோ அந்த அமௌண்ட்ன்ற கீழ இருக்கிற வேல்யூவை நான் எடுக்க போறேன். ஓகே, இப்போ இதை நான் எங்க பாஸ் பண்ணணும்? Simply I need to pass it to the service class. கரெக்டா? அப்ப account DTO service get இல்ல deposit amount ஐடியும் அமௌண்ட்டையும் பாஸ் பண்ணிட்டேன். and then return new response entity account DTO எனக்கு பாஸ் பண்ண போதா and HTTP status வந்து okay. It is going to be a post call. So post mapping எதை வச்சு நம்ம ரவுட் பண்ண போறோம்? ஐடி. அப்ப ஐடியை வச்சு போஸ்ட் பண்ண போறோம். அண்ட் தென் போஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வித்ட்ராவும் பண்ணும்போது சிம்பிளி ஐடின்னு மட்டும் கொடுத்தா இட் வில் பி நாட் மீனிங்ஃபுல். அதனால ஐடி ஸ்லாஷ் டெபாசிட்னு கொடுத்தேன். ஐடி விச் இஸ் கோயிங் டு பி அ பாத் வேரியபிள். அண்ட் தென் வந்து இந்த அமௌண்ட்டை நம்ம ரெக்வெஸ்ட் பாடியா ப்ரொவைட் பண்ண போறோம். அதனால ரெக்வெஸ்ட் பாடி கொடுத்துட்டேன். இப்ப நான் ரன் பண்றேன். once it runs நம்ம postmanல இந்த காலை பார்ப்போம். ஓகே, ஸ்டார்டட். இப்ப போஸ்ட்மேன் போயிட்டு இந்த ஒன்னுக்கு நான் வந்து டெபாசிட்னு ப்ரொவைட் பண்றேன். டெபாசிட்னு ப்ரொவைட் பண்ணா ரெக்வெஸ்ட் பாடி அப்படிங்கும் போது எங்க வரும்? இந்த ரெக்வெஸ்ட் பாடிக்கு தான் வரும். கரெக்டுங்களா? இங்க நான் பேலன்ஸ் வந்து என்ன கொடுக்க போறேன்னா 15,000 ப்ரொவைட் பண்றேன் which is of key value. ரெக்வெஸ்ட் பாடியில கீ அண்ட் வேல்யூவா இருக்குன்னு கட்டிக்குதான் நான் இங்க என்ன கொடுத்திருக்கேன், மேப் ஸ்ட்ரிங் அண்ட் டபுள்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இதுல இருந்து எனக்கு வந்து வேல்யூ வேணும் அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணிருக்கேன், மேப் டாட் கெட் ஆஃப் அமௌண்ட். ஓகேங்களா? இப்ப இந்த அமௌண்டோட வேல்யூல நீ வந்து எடுத்து அதை டோட்டல்னு பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப நான் இதை சென்ட் பண்ணா ஆல்ரெடி என்கிட்ட 15,000 இருந்துச்சு. மெத்தட் நாட் அலவுட் பிகாஸ் இட் இஸ் அ கெட் மெத்தட். நான் போஸ்ட் கொடுக்குறேன். மெத்தட் நாட் அலவுட்னா நமக்கு என்ன வருது? 405 எரர் வரும். ஓகே, போஸ்ட் கொடுத்தேன்னா 15,000 அமௌண்ட் கூட நான் எகைன் 15,000 ஆட் பண்ணி 30,000 எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்? வித்ட்ரா பண்ணுவோம்ல. சோ அதனால வித்ட்ராக்கு நான் ஒரு மெத்தட் எழுதுறேன். சேம் சர்வீஸ் கிளாஸ்ல வித்ட்ரா அமௌண்ட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்? சேம் தான் பண்ண போறோம். ஐடி பாஸ் பண்ண போறோம், அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண போறோம். சர்வீஸ் ஐஎம்பிஎல் கிளாஸ்க்கு போலாம். சர்வீஸ் ஐஎம்பிஎல் கிளாஸ்ல ஹோவர் ஓவர் பண்ணோம் அப்படின்னா அந்த இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ்ல நம்ம வித்ட்ரா மெத்தட் வந்துடும். இப்ப வித்ட்ரா மெத்தட் சேம் திங். ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்டை பேஸ்ட் ஆன் த ஐடி நம்ம வாங்கிடலாம். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் த ஐடி வாங்கினதுக்கு அப்புறமா அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட அக்கௌண்ட்ல அந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணும். இஃப் அக்கௌண்ட் டாட் கெட் பேலன்ஸ் லெஸ் தேன் அமௌண்டா இருந்தா நான் என்ன பண்ணும், த்ரோ நியூ ரன் டைம் எக்ஸப்ஷன் ஆஃப் inside a double quotes insufficient balance. ஓகே, அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணலாம், சிம்பிளி நான் வந்து
account dot set balance amount மைனஸ் பண்ணி செட் பண்ணிடலாம். செட் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணணும், இந்த அக்கௌண்ட்டை சேவ் பண்ணணும். கரெக்டா, அக்கௌண்ட் சேவ்ட் அக்கௌண்ட் which is equal to account repositoryல சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த அக்கௌண்ட்டை நான் என்ன பண்ணணும், டிடிஓவா கன்வெர்ட் பண்ணணும். தட்ஸ் இட். என்னோட அக்கௌண்ட் வித்ட்ரா அமௌண்ட் வந்துருச்சு. இப்போ அக்கௌண்ட் கண்ட்ரோலர்ல நான் என்ன பண்ற போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் தான் போஸ்ட் மேப்பிங், பட் இது டெபாசிட் இல்ல, வித்ட்ரா. சிம்பிளி நான் என்ன பண்றேன், பப்ளிக் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி, சாரி கண்ட்ரோல் சி, ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அக்கௌண்ட் டிடி ஓவர் வித்ட்ரா பண்ண போது ரெக்வெஸ்ட் பாடி சேம் திங், அதேதான். இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், அமௌண்ட்டை கெட் பண்ணோம்னா என்ன பண்ணணும், டபுள் அமௌண்ட்டை கெட் ரெக்வெஸ்ட்ல இது பண்ணோம். தென் அக்கௌண்ட் டிடிஓ அக்கௌண்ட் சர்வீஸ்ல வித்ட்ரா அமௌண்ட்ன்ற மெத்தட கால் பண்ணணும். ஆஃப்டர் தட் ரிட்டர்ன் நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி account DTO HTTPS status okay, and then which is of post mapping. Instead of deposit நான் என்ன பண்ண போறேன், withdraw பண்ண போறேன். So withdraw. Okay, let's start our application. Okay, இப்ப நான் என்ன பண்ண போறேன், instead of deposit withdraw கொடுத்துறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா சேம் 15,000 நான் வித்ட்ரா பண்ணணும். அப்ப மைனஸ் பண்ணா என்னோட அக்கௌண்ட்ல என்னவா இருக்கும், 15,000 தான் இருக்கும். ஓகே, ஆஃப்டர் திஸ் நம்ம நெக்ஸ்ட் என்ன எப்படி எழுத போறோம்னு பாத்தீங்கன்னா, எல்லா அக்கௌண்ட்டையும் டிஸ்பிளே பண்றதுக்கு, விச் மீன்ஸ் நான் இப்ப வரைக்கும் ஒரு அக்கௌண்ட் தான் வச்சிருக்கேன், அதனால ஒரு அக்கௌண்ட் தான் எப்பயுமே டிஸ்பிளே ஆகுது. வாட் இஃப் ஐ ஹாவ் மெனி அக்கௌண்ட்ஸ், அப்ப அந்த அக்கௌண்ட்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆகணுமா, which is going to display me a list of account DTO, list of account DTO get all accounts. இதுக்கு எனக்கு parameters எல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா, அப்ப get all accountsக்கு நம்ம சர்வீஸ் லேயர் போயிடலாமா, ஃபர்ஸ்ட் லிஸ்ட் இம்போர்ட் பண்ணிடலாம். IMPL போயிட்டு பப்ளிக் நம்ம ஹோவர் ஓவர் பண்ணா அதுவே மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன் கேட்கும், இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை வந்து வாங்க போறோம். லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை அக்கௌண்ட் ரெபாசிட்டரியில இருந்து வாங்கிடலாம். வாங்கியாச்சு. இப்ப இதை நான் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணணும், அக்கௌண்ட் டிடிஓவா கன்வெர்ட் பண்ணணுமா. சோ நான் என்ன பண்றேன், அக்கௌண்ட்ஸ் இருக்கா, அந்த அக்கௌண்ட்ஸை நம்ம கிட்டதான் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அக்கௌண்ட்ஸ் டாட் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு டூ அ மேப். இந்த அக்கௌண்ட்டை என்ன பண்ண போறேன், அக்கௌண்ட் டாட் மேப்பரா, அதாவது அக்கௌண்ட் டிடிஓவா கன்வெர்ட் பண்ணி, இன்ஸ்டெட் ஆஃப் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் கலெக்டர்ஸ் டாட் டூ லிஸ்டா கன்வெர்ட் பண்ண போறேன். டூ லிஸ்டா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். கரெக்டா, கலெக்டர்ஸ் டாட் டூ லிஸ்ட். That's it. இப்போ instead of doing this we can straight away return it. ஓகேங்களா, ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்ப கண்ட்ரோலர் கிளாஸ்ல போய் நம்ம என்ன பண்ணோம், சிம்பிளி get all accounts தானா, அப்ப which is public response entity list account DTO get all accounts. then நம்ம என்ன பண்ணோம், list of DTO வாங்குறோமா, list of account DTO account DTOs சர்வீஸ் லேயர்ல இருந்து எல்லாத்தையும் கால் பண்ணிட்டு ரிட்டர்ன் நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அக்கௌண்ட் DTOs and HTTPS okay, which is a get mapping. so அதனால நம்ம get mappingன்றது கொடுத்துடலாம். That's it. இதுக்கு நான் தனியா வந்து எந்த ஒரு API-யும் ரவுட் பண்ணல, பிகாஸ் அக்கௌண்ட்ஸே வந்து ஓகே தான். இங்க வந்து போஸ்ட் மேப்பிங்க்கு நம்ம கிரியேட் அக்கௌண்ட் வச்சிருக்கோம், அண்ட் தென் கெட் எல்லா அக்கௌண்ட்டும் வாங்குறதுக்கு கெட் மேப்பிங். தட்ஸ் இட். இப்ப நம்ம அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் போய் இன்ஸ்டெட் ஆஃப் எவ்ரிதிங் நான் ரிமூவ் பண்ணிட்டு சென்ட் பண்ண அப்படின்னா which is a get mapping. Okay, why not found என்ன எரர்னு சொல்லிட்டு இங்க செக் பண்ணுவோம். இங்க எரர் எதுவும் வரல. initializer dispatcher 8082ல ஸ்டார்ட் ஆயிடுக்கு. get mapping which is simply to get all accounts. get mapping தான் localhost API accounts. get mapping ஓகே. ஆக்சுவலா பேக் ஸ்லாஷ் அகைன் ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு, அதனாலதான் வரல. மெத்தட் நாட் ஃபவுண்ட்னு வந்துச்சு இல்லைங்களா. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஐடி பேஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட் கெட் பண்ணும்போது விச் இஸ் சிங்கிள் லிஸ்ட்ன்றதால இது மட்டும் தான் எனக்கு வந்து சிங்கிள் டிடிஓன்றதால இது மட்டும் தான் வந்துச்சு. இப்போ நம்ம லிஸ்ட் ஆஃப்ங்கும் போது ஓப்பன் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்திருக்கு. திஸ் இஸ் த மெயின் திங், நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஓகேங்களா. தென் வேணும் அப்படின்னா நான் வந்து இன்னொரு 2 அக்கௌண்ட் ஆட் பண்றேன். அக்னி again send it's 2 which means நம்ம ஐடியும் இன்க்ரிமெண்ட் ஆகுது. and then QWERTY ஓகே again ID incremented to 3. இப்ப எல்லா அக்கௌண்ட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், சிம்பிளி கொடுத்தோம் அப்படின்னா எல்லா அக்கௌண்ட்டுமே நமக்கு வந்துடும். which is in a square bracketல start and end and then which one account இன்னொரு அக்கௌண்ட் வந்து கமால செப்பரேட் ஆயிருக்கு. ஓகே தென் ஃபைனலி நம்ம வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம், அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டோம், எல்லா அக்கௌண்ட்டையும் பார்க்கவும் செஞ்சுட்டோம். இப்ப இஃப் இன் கேஸ் ஒருத்தவங்க நம்ம பேங்க்ல இருந்து ரிமூவ் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்கள டெலிட் பண்ணணும் இல்லையா. அப்ப டெலிட் பண்றதுக்கும் நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன் which is going to return me nothing. so void ஓகே இந்த சர்வீஸ் IMPLல போயிட்டு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணிடலாம். இம்ப்ளிமெண்ட் இங்க அக்கௌண்ட்ல இருந்து அவங்கள ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், கெட் பண்ணணும். கரெக்டா அந்த பர்சன் இருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி அவங்களோட ஐடி பேஸ் பண்ணி அந்த பர்சனை நம்ம வாங்கணும். வாங்கினதுக்கு அப்புறமா அவங்கள நம்ம என்ன பண்ணணும், டெலிட் பண்ணணும். அப்ப அக்கௌண்ட் ரெபாசிட்டரி டாட் டெலிட் பை ஐடி, அக்கௌண்ட் ரெபாசிட்டரி டாட் டெலிட் பை ஐடி, அந்த ஐடியை நம்ம பாஸ் பண்ணணும். சிம்பிள். இப்ப யூசர் இல்ல அப்படின்னா இங்கே எரர் த்ரோ ஆயிடும். யூசர் இருந்தாங்கன்னா நமக்கு டெலிட் பண்ணுவாங்க. ஓகே அக்கௌண்ட் கண்ட்ரோலர்ல போயிட்டு which is going to be a delete mapping. first வந்து public which is going to return me a response entity string, response entity of string. okay and delete account. accepting an ID அதனால long ID open close curly bracketல simple account serviceல அந்த delete by ID கொடுத்ததுக்கு அப்புறமா return new response entity account வந்து delete ஆயிடுச்சுன்னு சொல்ல போறோம். and then which is a delete mapping அதனால delete mapping open close rounded bracketல நம்ம என்ன பண்ண போறோம், simply ஐடியை பாஸ் பண்ண போறோம். ஐடி இங்க பாஸ் பண்ணோம்னா which is going to be a path variable. அவ்வளவுதான். again நான் வந்து ரீரன் பண்றேன். ஓகே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து இங்க என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் /1 இட் இஸ் கோயிங் டு பி அ டெலிட் மேப்பிங் அதனால டெலிட் அண்ட் தென் சென்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆயிடும். இப்ப நீங்க அந்த அக்கௌண்ட்ஸ்ல லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து இருக்காது. 1 இல்லாம 2ம் 3ம் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே this is the simple beginner friendly banking application using a Spring Boot. இதுல நம்ம வந்து ஒண்ணுமே பண்ணல, நம்மளோட ஸ்ட்ரக்சர் எப்படி நான் கிரியேட் பண்ணிருக்கேனோ அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. the same kind of உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். அண்ட்
இந்த மாதிரி குட்டி குட்டி மினி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது விச் வில் கிவ் அஸ் அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஓகே, என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் தென் லாஜிக்குமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நம்ம ரெபாசிட்டரியில எல்லா மெத்தட்ஸும் ஆல்ரெடி இருக்கும், கரெக்டா? அந்த ரெபாசிட்டரியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? தட்ஸ் இட். வில் see you in another video. I hope இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும். இதுல நான் வந்து நிறைய இம்ப்ளிமெண்டேஷன், போன வீடியோல நான் டிடிஓனா என்னன்னு சொல்லியிருக்க மாட்டேன், அண்ட் தென் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் நான் கிரியேட் பண்ணல. இந்த வீடியோல நான் உங்களுக்கு அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் மேப்பர் கிளாஸ்ல எப்படி மேப் பண்ணும் எல்லாமே வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்திருக்கும். இஃப் இட்ஸ் சோ, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதாவது அவங்க இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் நான் கிரியேட் பண்ண ஜாவால பேங்கிங் அப்ளிகேஷன் வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். Thank you so much for watching our video. We'll see you in another video. Thank you. Bye bye.